அனைவருக்கும் மதிய வணக்கம். நம்ம தோட்டத்தில் இருக்க மூலிகையும் கீரை வகைகளும் இன்றைக்கி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அரைக்கீரை, அப்படியே எள்ளு செடி, நல்லா எள்ளு ரெடி ஆகிட்டாங்க அறுவடைக்கு. அப்படியே அருகம்புல் ஜூஸ் அல்சருக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது. அப்படியே கீழாநெல்லி மஞ்சக்கம்மலைக்கு நல்லது. அம்மன் பச்சரிசி மருவுக்கு நல்லது. முடக்கத்தான் கை கால் வலி நரம்பு சம்மந்தப்பட்டதுக்கு சரி பண்ணும். முருங்கைக்கீரை எல்லா சத்துக்களும் அடங்கிய கீரை. பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு நல்லது. துளசி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கஷாயம் வச்சு குடிக்கலாம். பூச்சி தொல்லைகள் வராது, சளி தொல்லை வராது. அப்படியே நெல்லிக்கனி விட்டமின் சி இருக்குது. கீரை பாருங்கள், குப்பைக்கீரை. அப்படியே மருதாணி வந்துட்டாங்க. நமக்கு ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுக்கு தண்டு கீரைங்க. நல்ல பெரிய ஹைட்டாக வந்துட்டுருக்காங்க. இலைகள்லாம் அவ்வளோ பெருசாக வந்திருக்கு. தரமான விதைகளாக கொடுத்துருந்தாங்க. மேகி வேர்லேருந்து அதில் வாங்கி போட்டது தாங்க இது. தண்டைக்கீரையெல்லாம் சாப்பிடும்பொழுது நமக்கு பித்தப்பை கல்லுக்கும் சிறுநீரக கற்களையும் கரைக்கிற தன்மை தண்டுக்கீரைக்கு இருக்குது. குப்பைக்கீரையில் கால்சியம், அயன் எல்லாமே இருக்குங்க. பருப்பு கீரை, காணாவாழைக்கீரை, மூக்கிரட்டைக்கீரை, இது எல்லாத்துலேயுமே விட்டமின்ஸு, புரதம், பொட்டாசியம் எல்லாம் கிடைக்கிற இந்த செடியை நம்ம பார்த்தா விடக்கூடாதுங்க. மாடி தோட்டத்தில் தானாக முளைக்கிற கீரைகள் வகைகள் இதெல்லாம் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க.